மொழியினால் இந்த நாடு பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டதை மறுக்க முடியாவிட்டாலும் நாட்டின் பல சமூகங்கள் மொழியை தமது உறவு பாலமாக அமைத்துக்கொண்டு சகவாழ்வுடனும் ஒற்றுமையுடனும் வாழ்கின்றனர். அத்தகைய ஒரு சமூகத்தை நாம் இப்போது பார்க்க போகின்றோம். மேற்கு கரை நகரான நீர்கொழும்பின் கோட்டை மைதானத்தை உவர்காற்று வருடிக் கொண்டிருக்க மைதானமோ மீன் வியாபாரத்தினால் பரபரப்பாக காணப்படுகின்றது. ஏறத்தாழ 5000 மீனவர்களது வியாபார தளமாக இவ்விடம் காணப்படுவதோடு நீர்கொழும்பை இலங்கையின் பிரசித்தி பெற்ற மீனவ நகரமாக்கியதன் பெருமை இந்த இடத்திற்கும் இந்த மீனவர்களுக்கும் சொந்தமாகும். எனினும் பல்வேறு பாரம்பரியங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இம்மீனவர்களது வரலாறு சுவாரஸ்யமானது. காரணம் என்ன கேட்டால், நாங்கள் இந்தியாக்கார ஆக்கள், இந்தியா தமிழர் தான் கரை ஆக்கள். நாங்கள் இந்தியாவிலேருந்து தான் எங்களோட பரம்பரை ஆக்கள் அந்த ஆதி காலத்தில் ஆட்சி செய்யாங்க. இந்தியாவிலேருந்து வந்து தான் இங்கே இலங்கைக்கு வந்து தான் கடத்தொழிலெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி அந்த நாளில் தமிழ் தான் இங்கே இருந்துருக்கு இங்கிலீஷ் நீர்கொழும்பில். அதால் தான் நாங்கள் எங்களோட தாயப்பமாரெல்லாம் தமிழ் படித்ததால தான் நாங்களும் தமிழ் படிக்கிறதுக்கு காரணம். தமிழ் சிங்கள மொழிகள் இரண்டிலும் இந்த மீனவ சமூகத்திற்கு காணப்படும் பரிச்சயம் இவர்களது சகவாழ்விற்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்றது. இவர்களிடத்தில் நிலவும் இந்த மொழி பிணைப்பு அவர்களுக்கு இடையிலான உறவினை பலப்படுத்தியுள்ளதன் காரணமாகவே தமது ஜீவனோபாயத்தை ஒத்துழைப்புடனும் ஒற்றுமையுடனும் தம்மால் மேற்கொள்ள முடிகின்றது என கூறுகின்றனர். சிங்கள மக்கள் தமிழை கற்றுக்கொள்ளத்துக்கு காரணமாக எங்களோட சேர்ந்ததால, நாங்கள் சிங்களத்தை கற்றுக்கொள்ளத்துக்கு காரணம் வந்து அவங்களோட சேர்ந்ததால. இவர்கள் வேறுபட்ட இனத்தினையும் மொழியினையும் கொண்டாலும் ஜீவனோபாயம் என்ற பொது அடையாளத்தின் மூலமே தம்மை வெளிப்படுத்திக் கொள்வதானது இன முரண்பாட்டினால் சிதைவடைந்திருக்கும் இலங்கையின் ஒருமைப்பாட்டிற்கு புது வடிவம் கொடுக்கின்றது எனலாம். எனினும் முரண்பாடுகள் அற்ற இவர்களது வாழ்க்கையில் பொதுவான பிரச்சனைகளும் இல்லாமல் இல்லை. பிரச்சனைக்கு முந்தி நாங்கள் இங்கே மன்னார் ஸ்லாவத்துறை அங்கெல்லாம் முள்ளதியோ பனிச்சங்கனி அங்கெல்லாம் தொழிற்பண்ணுக்கு இருக்குங்க. இந்த பிரச்சனை வந்ததானே, இந்த வன்சலுக்கு பிறகு தான் நாங்கள் இங்கே தொழில் செஞ்சு கொண்டு இருக்கோம். இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு இடத்துக்கும் போகல. இந்த பிரச்சனை பிறகு ஒரு இடத்துக்கும் போகல. அது இப்போ அதற்கு அங்கே பிரச்சனை சுட்டி எங்களை ஆக்களுக்கு பிரச்சனை தான் எங்கள் தொழிற்பணத்துக்கு அங்கே தொழிற்பணம் தாரதும் இல்லை. அதை சுட்டி நாங்கள் இப்போ இங்கே தான் தொழிற்பணக்கு இருக்கோம் எல்லோரும். இப்போ அதே மாதிரி இப்போ பிரச்சனை இல்லாட்டி இப்போ எங்களுக்கு போகலாம். இப்போ அங்கே போய் தொழில் செய்யலாம். பிரச்சனை இல்லாட்டி இப்போ இந்த காலம் தான் புறப்பட்டு போட்டுருவாங்க ஆக்குங்க. இந்த பிரச்சனைக்கு பயந்து தானே எல்லாரும் இவரும் சாக பயந்தானே. அரசாங்கத்தோடய அவங்க சண்டை செய்யக்குள்ள நாம் வந்து அவங்களுக்கு பெருசில்ல தானே. தமது ஜீவனோபாயத்தை பூர்த்தி செய்வதில் எழுந்துள்ள பிரச்சனைகள் இவ்வாறு இருந்தாலும் நீர்கொழும்பின் கடற்தொழிலில் அனுபவமிக்க நாமல் பிரணாந்தூர் இன்றைய நிலையை விட தாம் கடந்து வந்த காலம் வித்தியாசமானது என கூறுகின்றார். අපේ සිංහල පියවරු සිංහල මවුරු එහෙ ඉඳගෙන දෙමළ මවුරු අපි වරුත් එක්ක බොහොම සාජීවණයෙන් කටයුතු කරනකොට සමහර දෙමළ පවුල් පිටින් සමහර කාලවල මීගම ප්‍රදේශයට පරිවර්තනය වුණා. එකට ඒක රාශියල යම්කිසි ආපදාවක් වුණාම එහෙම නැත්නම් යම්කිසි කරදරයක් වුණා, අසනීපයක් වුණාම යාත්‍රාවක් සම්බන්ධ වෙලා දීවරෙක් සම්බන්ධ වෙලා එතනදී දෙමළද සිංහලද මුස්ලිම්ද කියන ભેදයක් නැතුව එක්කෙනෙකුට එක්කෙනෙක් පීටලා තමයි ආය කරදින ගොඩ බිමට නගන් ඒගොල්ලෝ සායන් වැඩ කටයුතු කරන්නේ. ඊට හේතු දැනුත් இனப்பிரச்சினை இலங்கையின் பெரும்பான்மை சமூகங்களை அரசியல் ரீதியாக பிரித்திருந்தாலும் நீர்கொழும்பின் இந்த மீனவ சமூகத்தின் ஒருமைப்பாட்டினை தகர்ப்பதில் அது தோல்வி கண்டுவிட்டது எனலாம். எனினும் தமது ஜீவனோபாயத்தில் தாக்கம் செலுத்தும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு வேண்டும் எனும் எதிர்பார்ப்பு இவர்களிடமும் காணப்படுகின்றது. மொழியினை பலமிக்க ஊடகமாகவும் தமது ஜீவனோபாயத்தினை சகவாழ்விற்கு அடையாளமாகவும் கொண்டு இலங்கை தேசத்திற்கு சான்றாக விளங்கும் நீர்கொழும்பின் இந்த மீனவ சமூகத்தின் எதிர்பார்ப்பிற்கு பலன் கிட்டுமா?